நம்புறீங்களா? அவர்கிட்ட வந்துட்டாலே என்றும் இளமை தான். என்றும் 16 கரங்களை உயர்த்தி. கடைசி சேட். இப்போ ஆராய்ச்சி பண்றீங்களோ? ரைட். முன்ன உலகத்துக்கு சிநேகிதி, இப்போ அவள் சந்ததியிலே ரட்சகர் இயேசு பிறந்தார். ஆமேன். சொல்லுங்க. ஏமாற்றங்கள் தான், ஆனால் ஒரு மாற்றம். நிறைய சொல்லும், அன்பா சொல்லும். உன்னை பெத்த தாய் சொல்றேன், ஆளை காணும். பெத்த தாய் சொல்றேன், உன்னை வளர்த்த 10 மாதம் சுமந்த தாய் சொல்றேன், எல்லாம் கரெக்ட் தான் தாயே, நான் இதான் எக்ஸலண்ட். நீங்க சொல்றது உண்மை, ஆனால் இது சத்தியம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் உங்க பேச்ச நான் கேட்பேன்னு? இது வரைக்கும் கேட்கல. ரைட். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. ஏமாற்றங்கள் வரும். பிசாசு இப்படி நம்ம சொல்கிறான் பார்த்தியா, நீ திரும்பி போயிடு, உனக்கு இளமை இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க. அங்கே கல்யாணம் பண்ணியிருந்தா அவள் என்ன, அந்த ரூத்தின் புஸ்தகமே இருக்காது, 65 புஸ்தகமாக இருந்திருக்கும். ரூத்தின் புஸ்தகமே இருந்திருக்காது. சொல்லுங்க. சாதனையாளர் மாறணும். பிசாசுங்கிட்ட நல்லா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நல்லா இரு, உனக்கு நல்லா இருக்கிற, உன் அழகுக்கு போய் இந்த கருப்பை மூஞ்சா. புரியவே இல்லை. இந்த அழகுக்கு இந்த கருப்பு மூஞ்சா உனக்கு நிறைய சொல்லினே இருக்கும் உலகம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ? ஆமேன். அம்மா புரியுதா? பார்த்து ஜாக்கிரதையா இருமா. கடைசியில் மோவாவுக்கு போயிடாத. இயேசுவில் இருந்தால் புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய வாக்குத்தத்தம், புதிய நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக சாதனையாளராக மாறலாம். சொல்லுங்க. என் பேரில் ஒரு புக்கு வரும். சொல்லு கேமியா, கேமியா சொல்லு. என் பேரில் ஒரு புக்கு வரும்னு சொல்லு. ஏற்கனவே இருக்குது, அது பார்ட் 1, இது பார்ட் 2. ஆமேன். சொல்லுங்க. என் பேரில் ஒரு புக்கு வரும்னு சொல்லுங்க. என் பேரில் ஒரு புக்கு வரும்னு சொல்லுமா. ரைட். கரங்களை உயர்த்தி எல்லாம் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி. ஆசையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, ஆசையெல்லாம் ரட்சகரே